ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63வது அதிகாரம் 15வது வசனம். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி, தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே ஆண்டவரே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக, 3 நாட்களுக்கு முன்பதாக அப்படியே இந்த வேத பகுதியை ஆவியானவர் வாசிக்க வைத்தார். ஆமென். பலமுறை படித்த பகுதியானாலும் இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் அப்படி நிறுத்தினார். உங்க மன உருக்கத்தை ஏன் எனக்கு முன்னாடி மட்டும் அடக்கி வச்சிருக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற மன உருக்கம் இல்லாம போயிட்டுன்னா ஓகே, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இல்லை. சில சொல்லுவாங்கல்ல, மூத்த பிள்ளைக்கு பார்த்து எடுத்து செய்யறதுக்கு அன்னைக்கு எனக்கு பலன் இருந்துச்சு, ஆனால் இளைய பிள்ளைக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனால் செய்யறதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியாது. சில சொல்லுவாங்க, பெரிய பிள்ளைக்கு நம்ம இப்படி எடுத்தோம் கல்யாணம், 2வது பிள்ளைக்கும் இப்படி எடுத்தோம், ஆனால் 3வது பிள்ளைக்கு எப்படியாவது நடந்தா போதும் இருக்கு. ஏன்னா இல்லை, இப்படி இல்லாம போச்சுன்னா ஓகே ஆண்டவர், வேற வழி இல்லை, சகிச்சுட்டு உட்கார்ந்துரு. ஆனால் நீர் மன உருக்கத்திலே பெருத்தவர் அல்லவா, நீர் மகத்துவம் உள்ளவர், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று யோபு 36:5 சொல்லப்பட்டிருக்கு. மகத்துவம் உள்ளவர்னு என்ன தெரியுமா? அவர்கிட்ட இருக்கிறது பெருகுமே தவிர குறையாது. மன உருக்கு இது மகத்துவம் என்ன சொல்லுங்க? அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது பெருகுமே தவிர குறையாது. அப்ப மன உருக்கத்திலும் நீர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீர். இப்படி இருக்க என் விஷயத்துல உம்முடைய கொதிப்பையும், கொதிப்புன்னு என்ன கொதிப்பு? நம்ம பிள்ளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே கொதிக்கும், அதையும் அடக்கி கொள்றீங்க. நம்ம பிள்ளைய பார்த்தா நமக்கு என்ன வரும்? மன உருக்கம், அதையும் அடக்கி கொள்றீங்க. ஆண்டவரே, உம்முடைய மன உருக்கத்தையும் உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ சொல்லிட்டு அடுத்த வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். அப்பா, ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமா இருக்கிறீர். எங்கள் ஆபிரகாமுக்கு தெரியாது, இஸ்ரவேல் தேசத்துல போகணும்னா நாங்க பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு தான் போனோம், எங்களை தெரியாத அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு நீங்க அப்பாவா இருந்துட்டு ஏன் ஆண்டவரே உம்முடைய கொதிப்பையும், அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சத்துருவின் ஆரவாரத்தை மறவாதே. ஏன் ஆண்டவருடைய கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் அடக்கிட்டே இருக்கிறீங்க? அதை கொஞ்சம் வெளியே காட்டிட்டீங்கன்னா நான் செட்டில் ஆயிருவேன் ஆண்டவரே. அதை கொஞ்சம் வெளியே காட்டிட்டீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிருமே ஆண்டவரே. அதை கொஞ்சம் நீங்க வெளியே காண்பித்துட்டீங்கன்னா என் வாழ்க்கை செழிப்பாகுமே ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் அடக்கி கொள்ளுகிறீரோ. அவருடைய மன உருக்கத்தை குறித்து வேதம் அழகாய் காண்பிக்கிறது. எங்கே அவர் மனதுருகுகிறாரோ, அவர் மனதுருகும் போது, ஒருவர் மேல மனதுருகும் போது என்னெல்லாம் நடக்கும் என்று வேதம் முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏசாயா 30:19 அவருடைய மன உருக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அந்த கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்ட உடனே
உனக்கு மறு உத்தரவு அருள்வார். மறு உத்தரவு அருள்வார். இதான் அவருடைய மன உருக்கம் வெளிப்படும் போது உண்டாகிற ஆசீர்வாதம். ஆண்டவர், நான் கேட்டுட்டே இருக்கிறேன், எனக்கு மறு உத்தரவே வரமாட்டேங்குது, நீர் உம்முடைய மன உருக்கத்தை எனக்கு முன்பாக அடக்கி கொண்டிருக்கிறீரோ. லூக்கா 10வது அதிகாரம் 33, 34 வசனத்திலே ஒரு வாலிபன் குற்றுயிராய் விடப்படுகிறான். அப்பொழுது ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் மனதுருகி கிட்ட வந்து பராமரிக்கிறார். சில இடத்துல வேதத்துல சங்கீதக்காரன் சொல்லி, நீர் கண்டும் காணாதவர் போல. நீங்க பாக்குறீங்களா ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் அப்படியே இருக்கிறீங்க, பார்த்துட்டே இருக்கிறீங்க. உம்முடைய மன உருக்கத்தை, உம்முடைய கொதிப்பை எனக்கு முன்பாக அடக்கி கொண்டிருக்கிறீரோ. நான் எவ்வளவு கேட்கிறேன் இந்த விஷயத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகுனா என்னுடைய ஜெபத்துக்கு உடனே மறு உத்தரவு வரும். ஆண்டவர் மனதுருகுனா ஆமென். அதாவது என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அணைந்து போகிற நிலையிலிருந்து நான் மீண்டும் எழும்பத்தக்கதாய் நான் பராமரிக்கப்படுவேன். ஆண்டவர் மனதுருகுனா சகரியா 1:16 நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமின் இடத்தில் திரும்பினேன், என் ஆலயம் அதிலே கட்டப்படும். அளவு நூல் பிடிக்கப்படுதுனாலே கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். அளவு நூல் அவர் பிடிக்கிறார்னாலே ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஆண்டவர், இன்னும் வாழ்க்கை கட்டப்படாம இருக்குது, இன்னும் என் ஊழியம் கட்டப்படாம இருக்குது. நீங்க மன உருக்கத்தை உள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் மனதுருகி பாடுங்க. உம்முடைய மன உருக்கத்தை எனக்கு முன்பாய் அடக்கி கொள்ளுகிறீரோ. ஆண்டவரே, குஷ்டரோகியை பார்க்கும் போது நீங்க மனதுருகிறீங்க. அந்த அடிபட்டு கிடந்த வாலிபனை பார்க்கும் போது மனதுருகிறீங்க. நாயினூர் விதவையை பார்க்கும் போது மனதுருகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் மனதுருகி ஒவ்வொன்றை இமிடியேட்டா செய்யும் போது எனக்கு முன்பாக நீர் உம்முடைய மன உருக்கத்தை ஏன் இன்னும் அடக்கி வச்சிட்டு இருக்கிறீங்க என்ற கேள்வியோடு யாராவது இந்த நாளிலே இதை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் உறுதியாய் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களோடு சில காரியத்தை பேச விரும்புகிறார். உங்களுக்கான மனதுருக்கம் அவருக்குள்ளே இருக்கிறது. உனக்கு இறங்க மாட்டேன்னு சொல்லல, வச்சிருக்கிறார், ஆனா அடக்கிட்டு இருக்கிறார். அதான் தெரியல, அதான் புரியல. அடக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். மனதுருகும்படி அவர் அடக்கி வச்சிட்டு இருக்கிறார். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன் இன்னும் எழும்பல? ஏன் இன்னும் காட்டல? பிரைஸ் காட். 3 காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏன் மன உருக்கத்தை காண்பிக்காமல் அவர் இன்னும் அடக்கிட்டே இருக்கிறார்? சத்துரு எவ்வளவு நிந்தித்தோம், அவருடைய கொதிப்பை காண்பிக்காமல் அடக்கிட்டு இருக்கிறார். முதலாவது, நாம் உணர்வடைவதற்காக நான் உணரணும். என்ன உணரணும்? அதே ஏசாயா 63
ஆமென். 8 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்கள் என் ஜனந்தான் என்று அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். நீ அவரை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறாய் என்பதை நீ உணரணும். நம்ம எதை ரொம்ப நினைக்கிறோம்னா, மற்றவர்களால நமக்குண்டாகிற காயத்தை நினைக்கிறோம். ஆனால் நம்மால் அவருக்கு உண்டான அவர் என்ன அன்பு நம்புங்க. இந்த பிள்ளைங்க வஞ்சனை செய்யாத இருக்கும் பிள்ளைங்க. அதனால அவர்களுடைய ஜபத்து நிமித்தமும் அவர்களுடைய நீதி நிமித்தம் சொல்லல, அவருடைய அன்பு நிமித்தமும் அவருடைய பரிதாபத்து நிமித்தம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ என் பிள்ளைங்க இவ்வளோ அவ்வளவு, இதனால அவர் மீட்டு தோளை வச்சு சுமந்தார், தூக்கி சுமந்தார். தூக்கி சுமந்தவரை நீ எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கிறாய் என்பதை நீ உணரணுங்கிறதற்காக அவருடைய மன உருக்கத்தை கர்த்தர் அடக்கி வச்சிருக்கிறார். பரிசுத்தாவியை விசனப்படுத்தினீங்கன்னா அவருடைய உள்ளத்தை, ஏன்னா அவரிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவுதான் பரிசுத்தாவி. நம்மிடத்தில் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டு எழுந்தருளின பிற்பாடு நமக்காக அனுப்பப்பட்ட வேறொரு தேற்றரவாளன் தான் பரிசுத்தாவியானவர். நமக்குள்ளே வாசமா இருந்து நம்மை சுமக்க, ஆனா நீ துக்கப்படுத்திட்ட, நீ விசனப்படுத்திட்ட. எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரே, இவங்க என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க, இவங்களெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். நம்முடைய ஃபோக்கஸ் இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவரே, என்னை உம்முடைய அன்பின் நிமித்தம், உம்முடைய பரிதாபத்தின் நிமித்தம் என்னை நீங்க நம்பி, அப்பா என் பிள்ளை வஞ்சனை பண்ண மாட்டான், என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான், என் பிள்ளை எனக்கு ஃபேவரா இருப்பான், எனக்கு சைடில் நிற்பான், எனக்காக நிற்பான், என்னை நம்பி என்னை கிருபையாய் மீட்டெடுத்தீங்க. என்னை தரையில விடாம தலையில தூக்கி வச்சு சுமந்தீங்கப்பா. அப்படி இருந்த உங்களை நான் எவ்வளவு விசனப்படுத்தி இருக்கிறேன், நான் எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கிறேன். இதை நான் இன்னும் உணராது இருக்கிறது தான் அவருக்கு வலி. அப்போ என்னை தேவன் உணர்வடைய பண்ண நீ புரிஞ்சுக்கோ. இளையகுமாரன் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அப்பாக்கு தெரியுது. தேசத்துல பஞ்சம் வரும்போது அப்பாக்கு தெரியாது என் பிள்ளை கஷ்டப்படுவான்னு தெரியும். ஆனா உணர்வடைகிறதுக்காக அவர் தம்முடைய மன உருக்கத்தையும் தம்முடைய கொதிப்பையும் அடக்கிட்டு இருக்கிறார். இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நான் நெருக்கப்படுறேன்னு அவர் நெருக்கப்படுகிறார். மூத்த சகோதரன், அந்த இளையகுமாரனுக்கு ஒரு அண்ணன் உண்டு. அவனுக்கு இந்த இளையகுமாரனுடைய நெருக்கம் அவ்வளவு நெருக்கமா இருக்குமான்னு தெரியல. ஆனா அப்பாக்கு நெருக்கமா இருக்கும். அவர்களுடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்தின் நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். ஆனா இன்னும் உணர்வடையாம, ஆமே, அதை உணர்வடைந்தவனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? என்ன இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி போனேன், அவங்க ஏமாத்திட்டாங்க. ஒன்றும் இல்லை, நான் உமக்கு முன்பாய் பாவம் செய்தேன்.
நான் உமக்கு முன்பாய் இதாங்க உணர்வடைந்தவன். உணர்வடைந்தவன் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டான், தன் குற்றத்தை உணர்ந்து ஒப்பு கொடுப்பான். உணர்வடையாதவன் தான் தன் வஸ்திரம் இழந்தும் மகிமை இழந்தும் உணர்வடையாத ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்திட்டே இருக்கிறான். உணர்வடைந்திருப்பான் என்றால் அங்கே அவருடைய மன உருக்கத்தை வெளிப்படுத்தி இருப்பார். உணர்வடையாதவன் குற்றப்படுத்திட்டே இருப்பான். உனக்குள்ளே உன்னை சுமக்கும்படி, உன்னை தாங்கும்படி, உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படி உனக்காக அருளப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீ எவ்வளவு விசனப்படுத்தி இருக்கிற தெரியுமா? அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீ துக்கப்படுத்தாத. எப்படி துக்கப்படுத்துகிறோம்? எபேசியர் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது, சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணம் இதெல்லாம் நீங்கள்னா நீ அவரை விசனப்படுத்திட்டே இருக்கிற. உன்னால் அவருக்கு காயம், உன்னால் அவருக்கு வலி. இந்த கசப்பு குறித்து வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. எல்லாவற்றையும் சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்த போது மத்தேயு 27:34 சொல்லப்பட்டிருக்கிறது. 27:34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசிப்பார். அவர் குடிக்கிறதுக்கு மனம் இருக்கு, அதனாலதான் டேஸ்ட் பார்க்கிறார். நம்ம ஒண்ணு சாப்பிட விரும்பினா மட்டும்தான் டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணிட்டு டேஸ்ட் ஓகேனா சாப்பிடுவோம். சாப்பிடவே விரும்பாத ஒரு காரியத்தை டேஸ்ட் கூட பண்ண மாட்டோம். அவருக்கு நல்ல தாகம், இவன் தண்ணீரை குடிக்க கொடுக்கிறான். அவர் தாகத்தினால குடிக்க மனதா இருக்கிறார், அதனால டேஸ்ட் பண்றார். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கசப்பு. உடனே அவருடைய மனம் என்ன சொல்ல தெரியுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அத குடிக்க மனதில்லாத வேண்டாம் வேண்டாம். இதே போலதான் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நமக்குள்ளே இருக்கிற கசப்பு அவரை சொல்லும், வேண்டாம், இங்க இருக்காத, வேண்டாம் வேண்டாம். யார் மீதாவது கசப்பு, யார் மீதாவது கசப்பு, அது நமக்கு வருகிற கிருபையை போக்கடிக்குது. எனக்காக பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட கிருபை என்னில் சரியாய் பயன்படுத்த எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னில் செயல்பட வேண்டும். ஆனா ஆவியானவர் என்னை விட்டு விலகுவார் என்றால் என்னால கிருபையை ஹேண்டில் பண்ண தெரியாது. இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. எந்தவித கசப்பான வேர் நமக்குள்ளே இருந்தா நமக்கு வருகிற கிருபை அந்த வேர் போக்கடிக்குமா? ஆமே. எதை குறித்தும் வருத்தம் இல்லப்பா, யார் மீதும் கசப்பு இல்லப்பா. நீ பரிசுத்தாவிய துக்கப்படுத்துற. ஏன் இந்த கசப்பு? அவங்களால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னால அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார் தெரியுமா? ஏன் இந்த கசப்பு? அவங்களால நான் எவ்வளவு காயப்பட்டேன் தெரியுமா? உன்னால அவர் எவ்வளவு காயப்பட்டார் தெரியுமா? உனக்கான உன் ஜெபத்துக்கான பதில், உன் வாழ்க்கை மீண்டும் துளிர்விடக்கு ஏதுவான காரியம் எல்லாமே அவருடைய மன உருக்கம் செய்யும். ஆனா அவர் அடக்கிட்டு இருக்கிற நீ உணர்வடையணும். கசப்பு, கோபம், கோபமும் மூர்க்கமும் தகப்பனுடைய வாசனையை கெடுக்கும். அதனாலதான் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, பாவம் செய்யாத. கோபத்தின் உச்சம் நம்ம ஏதாவது ஒரு மாம்சக்கிரியை வெளிப்படுத்த வைக்கும், பாவம். நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அடுத்து தூஷணம். தூஷணம் அடுத்தவங்களை குறித்து குறை சொல்றது. இதெல்லாம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். அவரை நம்ம உள்ள வச்சுட்டு இன்னொருத்தவங்களை பற்றி துணிகரமாய் குறை சொல்லுகிறோம்னா நாம் அவரை விசனப்படுத்துறோம். இவைகள் நம்முடைய செயல்களில் எவைகள் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துகிறதோ
விசனப்படுத்துகிறதோ அது நிமித்தம் நமக்கு வெளிப்பட வேண்டிய தேவ மன உருக்கம் அடைக்கப்படுகிறது. குறை சொல்றது. நோவா திராட்சரசம் அதிகமாய் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி கிடக்கிறான். ஒரு பையன் வரான், வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து போய் வெளியே சொல்றான். அடுத்து 2 பிள்ளைங்க வராங்க, தகப்பனுடைய நிர்வாணத்தை அப்படியே மூடி போட்டாங்க. ஒருவன் குறையை அறிந்து வெளியே சொல்லுகிறான், இன்னும் 2 பேர் குறையை அறிந்து மூடி போட்டார்கள். தகப்பன் தெளிந்த போது குறையை வெளியே சொன்னவன் சபிக்கிறான், தலைமுறையை சபிக்கிறான். குறையை மூடி போடுறாங்க தெரியுமா, அவங்கள பிளஸ் பண்றான். வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனமானது. என்ன பேசுகிறோம், யாரை பத்தி பேசுறோம், எதுக்காக பேசுறோம். குற்றம் சுமத்துகிறவன் பிசாசானவன். குற்றம் சுமத்துகிறவன். குற்றம் சுமக்கிறதுனா ஒண்ணுமே இருக்காது, அதை வந்து ஊதி 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 பெருசாக்கி அவன் ஒரு பெரிய குற்றவாளி கூண்டில் நிக்க வைக்கிறது. இது யாருடைய ஸ்பிரிட்னா, லூசிஃபருடைய ஸ்பிரிட். சின்ன விஷயமா இருக்கும், அதை ஊதி 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 பெருசாக்கி அவனை குற்றவாளி. நம்முடைய சகோதரர்களை குற்றம் சுமத்தினவனை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. துர்க்குணம், துர்க்குணம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. துர்க்குணத்துல ஒன்று என்ன தெரியுமா, உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே வேற ஒண்ணு பேசுறது. மத்தேயு 22வது அதிகாரம் 15 முதல் நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து உங்களை நாங்க பிடிக்க போறோம்னு சொன்னாங்க. இல்ல, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை, நீர் சத்தியம் உள்ளவர், நீர் சத்தியம் உள்ளவர். உண்மையா உண்மை இல்லையா? உண்மைதான். தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிற உண்மையா உண்மை இல்லையா? உண்மைதான். நீர் முகதாட்சியம் இல்லாத உண்மையா உண்மை இல்லையா? உண்மைதான். அடுத்த வார்த்தை, எவனை குறித்தும் உமக்கு கவலை. அதன் அர்த்தம் எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க. உண்மையா உண்மை இல்லையா? இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 18. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து. அவங்க பேசினதெல்லாம் சத்தியம். ஆனா ஆண்டவர் எங்க பார்க்கிறார் தெரியுமா? ஏன்னா அவங்க இவைகளும் பேசி அவரை எப்படியாவது இழுக்கணும். இது துர்க்குணம். ஒருத்தங்களை பத்தி உள்ள தப்பா நினைச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு நல்லதா பேசுறோம் தெரியுமா? இது துர்க்குணம். இது யாரை ஹர்ட் பண்ணுது? ஹோலி ஸ்பிரிட். பன்னிரண்டு 15 பிற்பாடு ஒரு சத்தம் இல்லாமல் நீங்கள் இருப்பதை பார்த்தால் உங்களுக்குள்ளே வசனம் கிரியை செய்கிறதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 12-15 வரை இந்த சத்தத்துக்கு எவ்வளவு வால்யூம் கூட்டினாலும் எனக்கு கேட்கல. அவ்வளவு சத்தம் உங்க சத்தம் எழும்புச்சு. ஆனால் இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, உண்மையா ஒன்று சொல்லவா? பிசாசினால் நாம் வஞ்சிக்கப்படுவதை விட நம்மால் நாம் வஞ்சிக்கப்படுகிறது தான் அதிகம். ஏன்னா சத்தியத்தை அறிவை அடைந்த பிறகு நாம் இந்த தப்புகளை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. இந்த யூஸ்லெஸ் மண்பாண்டத்துக்குள்ள எவரையும் மேன்மைப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார்னா எனக்கு அதுதான், நான் அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுதான் நாங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னை நம்பி என் மேல நான் மீட்கப்பட்டது பாஸ்டருக்கு பையனை பிறந்ததுனால அல்ல, அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம். என் பிள்ளை வஞ்சனை பண்ண மாட்டான்னு. ஒருத்தங்கள்ட்ட நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அவங்க 100% நம்மளை நம்ப மாட்டாங்க.
ஆனா அவருக்கு நம்ம இவ்வளவு தீங்கு பண்ணதுக்கு அப்புறம் என் பிள்ளை வஞ்சனம் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு, அதனாலதான் 1 யோவான் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, இங்க பாருப்பா, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து எப்படி பரிந்து பேசுவார்? எப்படி பரிந்து பேசுவார்? நம்ம பாவம் விட்டோம், நமக்காக இயேசு இருக்கிறார், அட்வொகேட்டா, ஜட்ஜி ஸ்தானத்தில் பிதா இருக்கிறார். இப்போ பக்கத்தில் இருந்துட்டு எப்படி பரிந்து பேசுவார்? அவன் அப்படிதான் செய்வான், என் பிள்ளை அப்படியா அப்படியா, ஏன்னா அவர் நீதி உள்ள எப்படி பரிந்து பேசுவார்? ஆமாம், நான் காலேஜ் படிக்கும்போது வேற யாராவது சொன்ன பிரச்சனை, அதனால நான் என்னையே செகண்ட் இயர்லையா செகண்ட் செமஸ்டர்லையான்னு தெரியல, செகண்ட் இயரில் கொஞ்சம் எனக்கு அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு. அப்போ கொஞ்சம் எக்ஸாமும் நம்ம எல்லாம் தாழ்விலிருந்து அப்படி மேலே. அப்போது எங்கள் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அப்பா கூப்பிட்டாங்க. இது எனக்கு தெரியாது, ஏன்னா கிளாஸ்லேருந்து வெளியே விட்டாச்சு. சிலர் பார்க்குறாங்க, நான் 2007 அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன், இது அதுக்கு முன்னாடி உள்ளது, சரியா? அப்போ வெளியே நிற்கிறேன். வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நானும் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டும், அந்த ஃப்ரெண்டு இப்போ உள்ளேருந்து கேட்டுட்ருக்கிறான், அதனால் சாட்சியோடு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ வெளியே விட்டாச்சு. அப்போ நாங்கள் உடனே ஃபீல் பண்ணல, நானும் ஃபீல் பண்ணல, அப்பாடா வெளியே விட்டாச்சு, இனி இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் நின்றுலாம் ஒரு 1/2 மணிக்கிறாங்கள எங்கள் கார் உள்ளே வருது. அவன் சொல்கிறான், உங்கள் கார் மாதிரி இருக்குது. நான் இப்படி எத்தி பார்க்குறேன், எங்கள் அப்பா இறங்குறாங்க. எனக்கு ஆவியெல்லாம் போச்சு. அப்பா நேரம் ஹெச்ஓடி ரூமுக்கு வந்தாச்சு, உள்ள உட்காந்துருக்குறாங்க. இந்த சாஸ்திரிகள் பொன் தூபம் வெள்ளை போல கொண்டு வர மாதிரி எனக்கு பாடம் எடுத்து ஒவ்வொருவரும் நான் எழுதின எக்ஸாம் பேப்பரை கொண்டு வராங்க வரிசையா. இவங்கெல்லாம் எங்கேருந்து தான் வந்தாங்களோ தெரியல, நேராக கொண்டு வந்து இப்படி பாருங்க அப்படி இப்படி. எங்கள் அப்பா அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. கேட்டவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் ஸ்லோவாக பிக்கப் பண்ணக்கூடியவன், ஆனால் முடிக்கும்போது முடிச்சிடுவான். சரி, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான், அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, என்கிட்ட கேட்காமலே சொல்கிறாங்க, இனி அவன் இப்படி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னாங்க. அவ்வளோதான். நான் இனி தப்பு பண்ணவே கூடாதுன்னு நான் தீர்மானம் எடுக்கலை. ஆனால் என்னை நம்பி எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் முடிக்கிறது வரை எங்கள் அப்பா காலேஜில் திருப்பி ஒருக்க அவங்க கூப்பிடுற நிலைமைக்கு வர வச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. ஏன்னா அவங்க என்ன நம்பிட்டாங்க, அந்த நம்பிக்கைக்கு நான் இனி யாராக இருக்கணும் பார்த்துருவோம். இனி அவன் இப்படி தப்பு பண்ண மாட்டான்டா, இனி அவன் தப்பு பண்ண மாட்டான்னு சொன்னதுமே உடனே எங்கள் ஹெச்ஓடி, இனி உங்கள் அப்பா வர வைப்பியா? நான் வர வைக்க மாட்டேன். அவர் உடனே வர வைக்கணும். எதுக்கு? நீ கோல்டு மெடல் வாங்குறத சுத்தம், நீ கோல்டு மெடல் வாங்குறத அப்போ நான் இல்லை உடனே என்னை வெளியே விட்டதும் நான் இனிமேல் தப்பு பண்ண அப்படிலாம் தீர்மானம்லாம் எடுக்கல. நான் ஜாலியாக நின்னேன், என்ன தப்பு பண்ண வெளியே விடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்காக அந்த இடத்துல பரிந்து பேசினதும் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும். அதனால ஃபைனல் இயர் வர பாஸ் ஆகிறதுல கவனம் செலுத்தலை. எங்கள் அப்பாவை இனி இவங்க சிலர் பார்க்குறாங்க, பாஸ் ஆயிட்டீங்களா? பாஸ் ஆகிதான் பேதுருவின் வெறுமையான படகை பார்த்துட்டு வந்துருப்பா ஊழியத்துக்கு அழைக்கல, அந்த படகுல நிறைவா மீனை கொடுத்து தான் அழைத்தான். கிருபையா எல்லாம் கிளியர் பண்ண வச்சுட்டு தான் இனி வா ஊழியத்துக்கு. ஆமென், ஆமென். தோற்றவனை அழைப்பார், ஆனா தோல்வியோடு அழைக்க மாட்டார். அவனை ஜெயிக்க வச்சுட்டு தான் அழைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபைனல் செமஸ்டர் வரும்போது லாஸ்ட் செமஸ்டர் ஆல் கிளியர் ஆனவங்க எல்லாம் எழும்புங்க. நானும் எழும்பினேன். மேடம் உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு,
சத்தியமா பாஸ் ஆயிட்டேன் மேடம், நம்புங்க மேடம். அவர் உண்மை உள்ளவர். உனக்கு கர்த்தர் முன் குறித்தது உண்மைன்னா தோல்வியை கண்ட பகுதியில் ஜெயத்தை நிச்சயமாய் காண வைப்பார். அப்போ மனசு, நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். அவரை விசனப்படுத்திடக்கூடாது. ஆனா நம்ம அதை ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா பண்ணி நம்ம கிட்ட சொல்றதுக்கு 1000 நியாயம் இருக்குங்க. ஆதாமும் ஏவாளும் மகிமை இழந்ததும் தங்களுக்கென்று வஸ்திரங்களை தைத்து போர்த்து கொண்டு ஆதாம் ஏவாளை பார்க்கிறா, ஏவாள் கேட்க இப்ப எப்படி இருக்கு, ஓகே. ஆதாம் கேட்கிற எனக்கு எப்படி இருக்கு, டபுள் ஓகே. இப்ப 2 பேரும் தேவசமத்தில் இருக்காங்க, ஆளே காணோம். எங்கப்பா? பர்வதத்துல பிரசனமே உருகிருமா, இந்த இலையெல்லாம் ஏமாத்திரம். நம்ம நீதி எல்லாம், என் நீதி ஒருவேளை உங்களுக்கு ஓகேயா இருக்கலாம், உங்க நீதி எனக்கு ஓகேயா இருக்கலாம். ஆனா இதே போல 2 சேராபீன்களுக்கு, இந்த சேராபீனுக்கு அந்த சேராபீன் ஓகேன்னு சொல்லியிருக்கோம், அந்த சேராபீனுக்கு இந்த சேராபீன் ஓகேன்னு சொல்லியிருக்கிறோம். 2 பேரும் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கும் போது 2 சேராபீன்களும் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டுதான் நம்ம பறக்கிற. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார்னா, ஆமே, நம்மை தேவன் எப்படிப்பட்ட பாத்திரமாய் பார்க்கிறார். கோபாக்கினையின் பாத்திரமாய் பார்த்திருந்தார் உன்னை அபிஷேகித்திருப்பாரோ? உன்னை கிருபையின் பாத்திரமாய் பார்த்ததினால் அல்லவா உன்மேல் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். அவனை நீ விசனப்படுத்துற கசப்புனால, கோபத்தினால, துர்க்குணத்தினால நீ அவரை விசனப்படுத்துற. அதை குறித்து உனக்கு கவலையே இல்லை. நீ என்ன பார்த்து நீர் உம்முடைய மன உருக்கத்தை அடக்கி கொண்டிருக்கிறீரோ? எனக்கு காட்டணும்னு ஆசைப்பா, ஆனா நீ கோபத்தினால, உன்னுடைய தூஷணத்தினால, உன்னுடைய துர்க்குணத்தினால, நல்ல கவனமா கேளுங்க. சபைக்கு நான் அன்பா சொல்றேன், யாருடைய குறையும் இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லாதீங்க. அதனால உங்களுக்கு வர வேண்டிய எவ்வளவு நன்மை கட்டாயம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு நன்மைகள். அதே போல ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது உள்ள அவங்க விழணும், அவங்க விழணும் அப்படி நினைச்சிட்டு வெளியே நீ சத்தியம் உள்ளவர், நீ உண்மையுள்ளவர், இப்படிலாம் பேசாதீங்க. ஆண்டவர் அவர்களை மாயக்காரர் என்றார். வேதம் சொல்லுகிறது, மாயக்காரருடைய நம்பிக்கை அழிந்து போயிருமா. நீ மாயக்காரனுடைய வேலை செஞ்சிட்டு இருந்தேன்னா, ஒரு நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கை அழிஞ்சிருமா. வேதம் சொல்லுகிறது. எனக்காக வெளிப்படுத்தப்பட வேண்டிய மன உருக்கத்துக்கு நான் தான் தடையா இருக்கிறேனா? ஆமா, நீ உணர்வடைந்து பார். உணர்வடைந்தால் என்ன நடக்கும்? எரேமியா 31வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். 31, 19, 20 வசனங்கள். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் சொல்றாங்க. பாருப்பா, அவன் தன் பிழையை உணர்ந்து நெஞ்சில் அடிக்கிறான் பாரு, அழுறான் பாரு. ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேன்னு அவன் சொல்றதை நிச்சயமா கேட்டேன். அடுத்த வார்த்தை, எனக்கு அருமையான குமாரன். ஆண்டவருடைய அந்த உறக்கம், அவருக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற அந்த மன உருக்கம் எப்படி வெளியே வருது பாருங்கள். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நான் நினைச்சிட்டே இருக்கிறேன்பா. ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன், கைகளை தட்டி. ஹல்லேலூயா. கொதிக்கிற அனுபவம், உருக்கமா எல்லாம் உள்ள இருக்கு. ஐயோ, கொதிக்குது, என் பிள்ளை இன்னும் உணர்வடையாம இருக்கிறானே. சில பாருங்க, உள்ளே வச்சிருந்தா வலிக்கு. ஆமா, நமக்கு தான், நம்மளை விட உள்ளே வச்சு இருந்தா. சிலருக்கு பாருங்க, சில செய்தி கிடைச்சிட்டுனா அது சொல்லலைன்னு அவங்களுக்கு தலையே வெடிச்சிரும். அப்படி எங்கேயாவது போய் சொல்ல, யார்கிட்டையாவது போய் சொல்றேன். அவருக்குள்ள எல்லாம் இருக்குங்க. ஆனா நீ உணர்வடை வரைக்கும் அவருக்கு உள்ள ஏங்குது. அப்படி இருக்கு.
இன்னும் உணர்வடையாமல் ஆமென். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, என் காயத்துக்கு காரணம் நான் தான் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களை ரொம்ப व्यसனப்படுத்திட்டேன்லப்பா, நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேனே, நான் உங்களை ரொம்ப கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, ரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. நான் பாவியா, என்னை தள்ளாதீர், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியா, என்னை தள்ளாதீரும். அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே, அழைத்தவரே உம்மை தினமும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நிதானித்து, சில இவ்வளவு நான் ஜெபம் பண்ணியாச்சு, எவ்வளவு கெஞ்சியாச்சு, இன்னும் அந்த மன உருக்கு எனக்கு வெளிப்படலை. போய் கொஞ்ச நேரம் தனியா உட்காருங்க. தனியா உட்காந்து, ஏன் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களை நிதானிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற, ரொம்ப விசனப்படுத்துறோம். துக்கம், நாம் அடைந்த துக்கம் தான் நமக்கு பெருசா இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிறவர் நம் நிமித்தம் அடைந்த துக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்த போது, இந்த பாடல கர்த்தர் பாட வச்சாங்க. கிருபையாய் தந்த ரட்சிப்பு, நான் பாவியா, என்னை தள்ளாதிரு, தயவால் என்னை. நாம் அடைந்த துக்கம் நமக்கு அவ்வளோ பெருசா இருக்கு. நமக்குள்ள இருந்து நம்மால் அவர் அடைகிற துக்கம், நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சிட்டோம்னா, ஆமென், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு எப்ராஹிம் சொன்னதும் சொல்லி முடியல. எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனே நினைச்சிட்டு இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது. உம்முடைய கொதிப்பும் உம்முடைய மன உருக்கமும் எங்கே? நீ உணர்வடைகிறதுல இருக்கிறது, நீ உணர்வடைகள் இருக்கிறது. நான் எத்தனை காலம் தான் அடுத்தவர்களை இவங்களால, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, எத்தனை காலம்தான். ஆண்டவரே, நான் உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன் ஆண்டவரே. அப்போ நான் எதை உள்வாங்கிறேனோ அது ஆவியானவரை துக்கப்படுத்துது. நான் எதை உள்வாங்கிறேனோ அது ஆவியானவரை துக்கப்படுத்துது. அப்போ அது நான் எனக்குள்ளே உள்வாங்க கூடாது. கசப்பை நான், ஒருத்தங்க மேல இருக்கிற கசப்பை நான் உள்ளே வைப்பேன்னா அது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை விசனப்படுத்துது. அவரை எது சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும் தெரியுமா? இயேசுவை மகிமைப்படுத்துறது, இயேசுவை உயர்த்துறது. இயேசுவை உயர்த்துறது ஆவியானவருக்கு அவ்வளவு பிடிக்கும். ஹல்லேலூயா.
அதனாலதான் இயேசு நாமத்துல கூடுற இடத்துல எல்லாம் பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அப்படி இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், இப்படி ஊரில் ஒருவன் வம்சத்தில் 2 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல மட்டும் இறங்கின ஆவியானவர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கூடுகிற அத்தனை பேர் மேலையும் மாம்சமான யாவர் மேலையும் அவர் இறங்கி வரார்னா அவருக்கு இயேசுவை மகிமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அப்போ இந்த வாழ்க்கை நீர் தந்த இந்த எவ்வளவு காலம் வாழ போறோம் தெரியல. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, உம் நாமம் என்னில் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் என்னில் மகிமைப்படுவதாக. அதற்கு என்ன எப்படி நடத்தணுமோ நடத்துங்க, எப்படி வாழ வைக்கணுமோ வாழ வைங்க, எப்படி ஓட வைக்கணுமோ ஓட வைங்க. நீர் எனக்காய் தந்த பரிசுத்த ஆவியை இனி நான் துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும். கர்த்தரிடத்தில் திரும்புங்க. 2 வசனத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு 55:7 வாசனம். துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, வழியையும் நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய உணர்வடைந்து விட்டு விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சர்ச்சில் வச்சு உணர்வடைவாங்க, ஆனா விட்டுருவாங்க. எந்த காரியத்துக்கு உணர்வடைந்தோம் அந்த காரியத்தில் நம்முடைய செயல்கள் இருக்கட்டும். பவுல் நஷ்டம் என்று எண்ணினேன் மட்டும் சொல்லல, அதை குப்பை என்று விட்டேன்னு சொல்றார். நம்ம நிறைய நினைப்போம், சர்ச்சில் வச்சு ஒரு வேர்டு வந்து, இனி நான் கசப்பு வைக்க மாட்டேன், இனி நான் ஆண்டவரை காயப்படுத்த மாட்டேன், ஆமீன் போட்டதோட எல்லாம் மறந்துடும். அப்படி இல்லை. அந்த நினைவு இருக்குல்ல, நினைவு மட்டும் இல்லப்பா, அந்த வழியை விட்டு நீ திரும்பி இருக்க அந்த இடத்துல நீ திரும்பிட்டேனா அவர் உன்னிடத்துல மனதிறங்குவார். இளையகுமாரன் திரும்பி வந்ததும் இளையகுமாரன் அல்ல ஓடி அவரிடத்தில் வந்தது, கொதிப்பையும் மன உருக்கத்தையும் இருதயத்தில் அடக்கி கொண்டிருந்த தகப்பன் தான் ஓடி இளையகுமார் இடத்துல வரார். நீ திரும்பிட்டேனா இழந்த அனைத்துமே உனக்கு அவருடைய உருக்கம் திரும்ப கிடைக்கும். அதனாலதான் ஏசாயா 54 அற்பம் காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை நான் மறைத்தேன், ஆனா நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமே, உன்னை கட்டி எழுப்புவேன். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நீ கர்த்தரிடத்தில் திரும்பி பாரு. ஏசாயா 54 பிற்பகுதியிலே சொல்லி இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி சபிக்கிறேன். யாக்கோபு 5:11. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம். 5:11 தான் வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறேன். ஏன் ஆண்டவர் இன்னும் வெளிப்படுத்தாம இருக்கிறார்னா, அவர் செய்யணும்னு ஒன்று நினைச்சிருக்கிறார், அது இன்னும் செய்து முடியல. ஆமென். யோபு கஷ்டப்படும் போது அவருடைய உருக்கத்தை அவர் அடக்காம இருந்திருந்தா கொஞ்சம் அடக்கி இருக்கிறார். அதனாலதான் அவர் வலது புறத்தில் இடது புறத்தில் கிரியை செய்தும் நான் அவரை காணாது இருக்கிறேன். நான் பார்த்தேன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 42வது அதிகாரத்துல தான் சொல்லப்பட்டிருக்கும், கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தா உருகிடுவார், இப்படி பார்க்காம இருக்கிறார். அதனாலதான் அவர் கடந்து போகிறார், அப்படி போறாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறார். என்னை பார்த்தா உருகிடுவார், அவர் அப்படியே இருக்கிறார். ஏன்னா அவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருக்கிறார். அவர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. யாபோக் காற்றின் கரையிலே அழுது கொண்டிருந்தான் யாக்கோபு. ஆண்டவர் பக்கத்தில் இருந்தார். அதனால தாங்க முடியாம உன்னை என்னப்பா பண்ணும், பிளஸ் நான் ஆச்சிக்கோ. யோசேப்பை யாக்கோப்ட இருந்து பிரிக்கிறார்.
யாக்கோபு அழுது கொண்டிருந்தான், கர்த்தர் அடக்கி கொண்டிருந்தார். ஒரு இரவு அழுததே அவரால் தாங்க முடியாது. யாக்கோபு 22 வருஷம் அழுறான், கர்த்தர் அடக்கி கொண்டிருக்கிறார், அடக்கி வச்சிட்டு இருக்கிறார். மார்த்தாள் அழுத போது இயேசு கண்ணீர் விட்ட. மார்த்தாள் எப்போ அழுதா? லாசரு மரித்த உடனே அழுதிருப்பாளா? லாசரு மரித்து 4 நாள் கழிச்சு இயேசுவை பார்த்து தான் அழுதாளா? அது சரி, அவளுடைய சகோதரன். இது எப்படி இருக்குன்னா, ஆட்கள் யாரும் இல்லை, இப்ப அழாத, ஆட்கள் வந்தப்புறம் அழுங்கிறது மாதிரி இருக்கு. அவ சரி, இயேசுக்கு இப்பதான் தெரியுமா மரியாள் இப்போதான் அழுறாடு. இயேசுக்கு இப்போதான் தெரியுமா மரியாள் அழுறான்னு? அவர் மரித்த போது அழுது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், அவர் சர்வத்தை காண்கிறவர். ஆனால் அப்பொழுது அடக்கி கொண்டிருந்தார். ஆனா இப்போ அழுறார். அவர் அடக்கி வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டார். யோசேப்பை உருவாக்கணும்னு நினைச்சிட்டார். ஃபியூச்சர் பிளான் போட்டார். ஏன்னா நாளைக்கு பஞ்சம் வரும் யாக்கோவே, தானியம் இல்லாமல் போக யாக்கோவே, அன்னைக்கு நீ சாப்பிடணும் யாக்கோவே, அதுக்கு நான் உன் பிள்ளை அங்கே கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கணும் யாக்கோவே, அதுக்கு நான் சில காரியத்தை செய்யணும் யாக்கோவே, நீ அழுததே பார்த்துட்டு இருந்தா நான் உருகிறேன் யாக்கோவே, அதனால உன்னை அழ விட்டுட்டு நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறேன் யாக்கோவே. ஒரு நாள் வர யாக்கோவே, உன் கண்களை துடைத்து பார்க்கும்போது யோசேப்பினிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ரதங்களை பார்ப்பா யாக்கோவே. அன்று நீ சொல்லுவாய், நான் உன்னை காண்பேன் என்று கூட நினைக்கவில்லை, ஆனா உன் பிள்ளைகளையே நான் பார்க்க வச்சுட்டார் ஆண்டவர். யோபுவே, நீ அழுறத நான் பார்த்து உருகிட்டேனா, நீ என்ன கேட்கிற? என்னுடைய முந்தின சீர். யோபுவே, நான் உனக்குன்னு வச்சிருக்கிறது பிந்தின சீர். யோபுவே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம், உன்னுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், உன்னுடைய பின்னிலைமை. நீ இப்ப கேட்கும் போது நான் உருகிட்டேனா, அது நடக்காது. அதனால அந்த மன உருக்கத்தை நான் என்ன பண்றேன்னா அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன். மரியாளே, அவன் வியாதியா இருக்கும் போது நீ சொல்லி விட்டுட்ட மரியாளே, அப்போ நான் உருகிட்டேன்னா அவன் எழும்பிடுவான், அவன் திருப்பியும் வெளியே தான் போவான். ஆனா நான் அடக்கி வச்சிட்டு இருக்கிறேன், நான் சில காரியத்தை செய்யறேன். என்னண்டவரை செய்ய போறீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த போது நீ இருந்த, உன் அக்கா இருந்தா, லாசர் எங்க போனா? இல்ல, இந்த செயல் முடிவை பாரு. உங்க அக்கா பணிவிட செய்வா, நீ என் பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றுவாய். உன் வீட்டில் இருக்கிற லாசரு என்னோடு கூட பந்தியில இருப்பார். என் தேவன் ஒன்றை செய்கிறார் என்றால் அதுல தீமை கிடையாது, நன்மை மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் மன உருக்கமும். அவர் உருகிட்டார். நான் கேட்டதும் உருகிடுவார். என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும், அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இதுதான் அவருடைய உருக்கம். ஆனா அவர் நம்ம கேட்கறது, நம்ம விவரம் தெரியாம நிறைய கேட்போம். அதனால அவர் அடக்கி கொண்டுட்டு, நான் வலது புறத்தில் கிரியை செய்தும் நான் அவரை காணாதிருக்கிறேங்கிறார். 29வது அதிகாரத்தில், 23வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல. ஆனா அதே யோபு 42:5 என்ன சொல்றார்? என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை. அப்ப எல்லாம் முடிச்சிட்டு தம்மை காண்பிப்பார். யோசேப்பை குறித்த செய்தி சிறையில் இருக்கும் போது வரவில்லை. யோசேப்புக்காக கர்த்தர் எல்லாம் செஞ்சு முடிச்சு உட்கார வச்சுட்டு இப்போ செய்தி வருது. ஆமென், ஆமென். எனக்காக என் தேவன் நீர் இருக்க, ஓ எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க, உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது உம்மால்
துக்கத்தையும் கொதிப்பையும் அடக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் உணர்வடையணும், அவர் வழியில வரணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிற காரியம் அது வரைக்கும் காத்திருக்கணும். அதனாலதான் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். மனதுருகுவார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே ஒன்னு செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல, நீங்க செஞ்சு முடிங்கப்பா. கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணலாமா? இல்ல எனக்கு முந்தின சீரே போதும்னு வேண்டாம்ப்பா. ஆமென், ஆமென். முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு, மற்றவர்கள் எழுந்து நின்று உட்கார்ந்து உங்களுக்கு எப்படி வசதியும். ஆமென். நம்முடைய செயலின் முடிவில் நான் சொல்லுவேன், என் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறார், இங்க பாருமா, நான் ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறேன், அதனாலதான் நீ அழுத போதும் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிற, நீ கஷ்டப்படும் போதும் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிற. இல்ல நான் செய்யறதை விட்டுட்டு ஒன்ன கண்டுக்கவா, இல்ல செஞ்சு முடிக்கவா? நம்ம வீட்டுக்கு வரும்போது லாசர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணல, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது லாசர் இருக்கணும்ல, இருக்கணும்ல. நீ மட்டும் என் பந்தியில இருக்கிற, நீ என் பாதத்தில் இருக்கிற, உங்க அக்கா எனக்காக பணிவிட செய்யறா, ஆனா லாசர் மட்டும் வெளியே இருக்கிறான். அவனும் இருக்கணும்ல, வேலைக்குள்ள குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் வரணும்ல. கொஞ்சம் என் உருக்கத்தை அடக்கிட்டு இருக்கிறேன், நான் சிலதை செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆமென், ஆமென். யோபுவே, உன்னை குறித்து ஒருத்தன் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறான். யோபுவே, அவனை ஜெயிக்கணும்ல, அவனை நீ தோற்கடிக்கணும்ல. சில காரியத்தை செய்யறேன் தெரியும்ல. 42வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் யோபு உண்டு, கர்த்தர் உண்டு, சாத்தான் உண்டு. 42வது அதிகாரத்தில் கர்த்தர் உண்டு, யோபு உண்டு, சாத்தான காண்டல. கர்த்தருடைய செயலின் முடிவில் கர்த்தர் நீயும் இருப்ப. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். யாக்கோவே, அன்னைக்கு நீ அழுது, நீ அழுக என்னால தாங்க முடியாது யாக்கோவே, அதனாலதான் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஃபியூச்சருக்காக, நீ கடைசியில தொழுது கொண்டு உன் ஓட்டத்தை முடிக்கிறதுக்காக நான் சில காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் யாக்கோவே. அந்த முடிவில் உனக்கு தெரியும், அது உன்னை நீ முன்னாடி நீ என்னை எப்படி துதிச்சியோ அதை விட பல மடங்கு அதிகமா உன் பின் நாட்களிலே நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி, யாக்கோவே முன்னாடி நீ என்னை எப்படி ஆராதிச்சியோ அதை விட பல மடங்கு அதிகமாய் உன்னுடைய பின்னாட்களிலே. வேதம் சொல்லுகிறது, அவன் தொழுது கொண்டு அப்படியே கோளில் சாய்ந்தான். இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் மனசுல ஆசை, ஆமென், ஆண்டவர் வர்ஷிப் பண்ணிட்டே போயிடணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அப்படிதான் செய்வார். யாக்கோபுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இடப்பட்ட நாட்கள்ல நான் துக்கத்தோடு பாதாளத்துல போக போறேன், நான் துக்கத்தோடு. உன்னை துக்கத்தோடு இறக்கவா இப்படி செஞ்சிட்டு இருக்கிறார்? உருக்கமான இரக்கத்தை அடக்கி கொண்டிருக்கிறது. உன் ஓட்டம் துக்கத்தோடு முடிய பண்ண அல்ல, தொழுது கொண்டு. ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, ஓ உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. இப்ப சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நம்பிக்கையோட அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா?
அவர் மனவுருக்கமும் இரக்கம் உள்ள தேவன். கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய், உங்க கைகள் கூறுகவில்லை அப்பா, உம்மால் கூடாதது. எஸ் ஃபாதர், செய்யுங்கப்பா. நீங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன்ப்பா. நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. ஒரு நாளில் என் கண்கள் அதை காணும் ஆண்டவரே, நீர் அப்படி செய்வீர் ஆண்டவரே. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. சொல்லுங்க, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், உருவாக்கினீர், உருவாக்கினீர். glory, ஆமென். சொல்லுங்க, என் வாழ்விலும் சொல்லுங்க, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. நடக்கும் சகோதரி, நடக்கும் சகோதரா, அதுவரை காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரே சத்தமாய், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா, உம்மால் கூடாதது. ஓரலரமதனரே, உம்மால் கூடாதது. இப்ப நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. எனக்காக யாவும், எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயல்லப்பா. கடைசி உங்க கைகள், உங்க கைகள் ஓரமரே. ஹல்லேலூயா, உங்க கைகள் ஓரலமரே. ஹல்லேலூயா, உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே, ஏசையா என் முன்னே, ஏசையா ஏசையா என் முன்னே, ஏசையா என் முன்னே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்காய் உருக்கமாய் இறங்குகிற தேவனப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்களுடைய சமூகத்திலே எங்களை மீண்டும் அழைத்து கொண்டு வந்தீரே, நன்றி. பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்தீர், ஸ்தோத்திரம். எங்க கூட பேசினீங்க ஆண்டவரே. உணர்வடைந்து உம் வழியிலே வந்து உமக்கு காத்திருக்க கிருபை தார். எங்களுக்காக நீர் மனதுருகி எங்கள் காரியங்களை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. பல நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய மன உருக்கம் எங்களுக்கு முன்னாடி அடக்கி கொண்டிருக்கிறீரோ என்று. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் பேசினீர், உணர்த்தினீர் அப்பா. ஆண்டவரே, பல தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் காரணம் நாங்கள் தான்ப்பா. எங்களை கிருபையாய் மன்னிப்பீராக ஆண்டவர். நாங்கள் அறியாத ஒன்றை எங்கள் வாழ்நாட்கள் ஆண்டவரே, எங்கள் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒன்றை நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்.
எங்களுக்கு அதனால தான் நீர் சில காரியங்களை அடக்கி கொண்டு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க இதை பூரணமா நம்புறோம், முழுமையா விசுவாசிக்கிறோம். எங்கள் எதிர்காலம், எங்கள் பின்னாட்கள் உம்மால் ஆசீர்வாதமா இருக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்தில் இருந்து கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மேல் மனதுருகும்படிக்கு எழுந்திருப்பார். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அத்தனை பேரை ஆசீர்வதி, சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வார். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.